அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை விமான நிலையத்தின் பின்புறம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்ட வழக்கில் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே மர்மமான முறையில் ஒரு இருசக்கர வாகனம் நின்றிருக்கிறது. தற்பொழுது அதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம். தொடர்ந்து இந்த வழக்கில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்றத நம்மளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு 2 வீலரை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவியும் தனியார் மருத்துவமனையில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னென்ன நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கௌதமி, அதாவது நேற்று இரவு 11 மணிக்கு சம்பவம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 4 மணி அளவில் தான் அந்த மாணவி மீட்கப்படுகிறார். அந்த இடத்திலிருந்து காவல்துறையினரால் மீட்கப்படுகிறார். மீட்கப்பட்ட மாணவி உடனடியாக அவருக்கு உடனடி சிகிச்சை தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் அருகிலே இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அந்த மாணவிக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதே போன்று வெட்டுக்காயங்களுடன் இருந்த அந்த இளைஞருக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த மாணவி தனியார் மருத்துவமனையிலிருந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே மாணவியின் உடல்நிலை மோசமடைந்ததாக தகவல்கள் வெளியாகின. அதே வேளையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்தமாக மாணவியின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்ற ஒரு கருத்து கூட மறுத்திருக்கிறது. இந்த சூழலில்தான் அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த விமான நிலையம் பின்புறம் அந்த காட்டுப்பகுதியில் இருந்து ஒரு இருசக்கர வாகனம் என்பது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த வாகனம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இருசக்கர வாகனம் டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் என்ற அந்த வாகனம். அந்த வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு அந்த வாகனத்தின் உரிமையாளர் யார் என்பது தொடர்பாக தற்பொழுது பீளமேடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அந்த இளைஞன் மற்றும் இளம்பெண் இருந்த அந்த கார் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டு பீளமேடு காவல் நிலைய வளாகத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கார் பலத்த சேதமடைந்து கண்ணாடிகள் நொறுக்கப்பட்ட நிலையில அந்த கார் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதே பகுதியில் அந்த இருசக்கர வாகனமும் அங்குதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில குற்றவாளிகள் அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தார்களா, அந்த வாகனத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் குற்றவாளிகளா என்பது தொடர்பாகவும், அதே வேளையில் இந்த இருசக்கர வாகனம் வேறு யாருக்காவது சொந்தமானதா என்ற அடிப்படையிலும் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த குற்ற சம்பவங்களில் ஏற்கனவே ஈடுபட்டவர்கள், இதற்கு முன்பாக ஏதாவது முக்கியமான இந்த கொலை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள், இதே போன்று பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள் என பல்வேறு வகைகளில் இந்த குற்றங்களை பிரித்து அதன் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அருகில் எந்த ஒரு சிசிடிவியும் இல்லாததன் காரணம் என்பது இந்த வழக்கில் குற்றவாளியை கண்டறிவதில் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது வரை குற்றவாளியை நெருங்கவில்லை என்ற தகவலை தான் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விரைவில் பிடித்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு தான் இந்த இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கிய ஒரு துருப்புச்சீட்டாக கருதப்படுகிறது. எனவே இந்த இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் யார், அதனை ஓட்டி வந்தவர்கள் யார் என்பதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே அந்த சிசிடிவியை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த 9 மணி முதல் 11 மணி அந்த இடைப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் விமான நிலையம் பகுதி, ஹோப் காலேஜ், சித்ரா சந்திப்பு, அவினாசி சாலை, அதே போன்று ஒண்டிப்புதூர், எஸ்ஐஎஸ்எஸ் காலனி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் சோதனை செய்து வருகிறார்கள். அந்த சிசிடிவி காட்சிகளில் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனம் அந்த காட்சிகளில் இடம்பெற்றிருக்கிறதா என்ற அடிப்படையில் தற்போது இந்த விசாரணையை வேறு விதமாக முடுக்கியிருக்கிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அருண்.